iPhone 13க்கு டைரக்ட் காம்படிஷனா இருக்கிறது சாம்சங்கோட S22 சீரிஸ்னு சொல்லலாம். இந்த S22 சீரிஸ்ல கொஞ்சம் விலை கம்மியா கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கிறது S22. இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறதுக்கான காரணம் இது ரொம்பவே காம்பாக்டான ஃபோனும் கூட தான். ரொம்ப சின்னதா இருந்தாலும் கூட செம்மையான பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸிங் எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சரி, இந்த S22 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் மொபைல்ஸ் இவங்க தான் நமக்கு இந்த மொபைல் வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். புது மாடல் வந்துருக்க எல்லா மொபைல்ஸும் வச்சிருக்காங்க. அது தவிர எல்லா லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. புது மாடல் இருக்கா நீ கூப்பிட்டு செக் பண்ணிட்டு கூட போய் வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. சாம்சங்கோட இந்த S22 பேக் வந்து வேறு லெவலில் இருந்துன்னு சொல்லலாம். கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சுற்றி அலுமினியம் ஃப்ரேம்ஸோட அந்த கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஃபோன் வந்து உண்மையாகவே கையில் எடுத்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது பாட்டமில் நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருந்தாங்க அண்டு இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ். இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சிம்ஸ்லாட்டும் கீழே தான் இருந்தது. டாப்பில் அப்படியே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருந்தது. நமக்கு லெஃப்ட் சைடில் பெருசாக எதுவும் இல்லை. ரைட் சைடு அப்படின்னு வரும்போது பவர் ஆஃப் ஆன் பண்ணணும், வால்யூம் லாக்கர்ஸும் இருந்தது. ஆக்சுவல் செட்டப் நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துன்னு சொல்லலாம் ஃபோன். இந்த ஃபோனோட ஆக்சுவல் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 கிராம் தான் இருக்குது. ரொம்பவே காம்பேக்டான ஃபோனாகவும் இருந்தது. கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் வெயிட்டு நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேட்டரியில் ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணுறாங்க, அதை கடைசியில் பார்க்கலாம். திக்னஸ்னு வரும்போது 7.6 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட. இங்கே மெயினாக அந்த டிஸ்பிளேயை பற்றி பேசி ஆகணும். வேறு லெவல் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத் அண்ட் க்ளீனான ஒரு டிஸ்பிளே. 6.1 இன்ச்சஸ் கூடிய AMOLED 2x டிஸ்பிளே. இது டைனமிக் AMOLED அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷன் மிஸ் பண்ணல. கொரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராகனு சொல்லலாம். நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போதில், கேம் விளையாடும் போதில், நார்மல் யூஸ் பண்ணும்போதுலையும் வேறு லெவல் தான். இந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது உங்களுக்கு 10 ஹெர்ட்ஸ் to 120 ஹெர்ட்ஸ் அப்படியே மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், தேவையான இடங்களில் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த HDR10+ஓட சப்போர்ட் வேறு லெவலில் தூக்கி கொடுத்துன்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு நார்மலான மொபைலில் ஷூட் பண்ணேன், அதனால அந்த வீடியோட குவாலிட்டி இங்கே எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ரியல் டைமில் நாங்கள் பார்க்கும்போதில் அது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இங்கே இந்த ஃபோனோட கேமராஸ், இந்த ஃபோனில் கேமராஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமராஸ், பிரைமரியாக இருக்கிறது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. f1.8 அப்ராச்சரில் டுவெல் பிக்சல் டெக்னாலஜி எடுத்துகிட்டு இருக்காங்க. செகண்டரியாக ஒரு 10 மெகாபிக்சல் இருக்கக்கூடிய கேமரா, 2.4 அப்ராச்சரில் டெலிஃபோட்டோ லென்ஸ் கேமராவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஃபைனலாக இருக்கிறது 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். இதோட அப்ராச்சர் 2.4 அப்ராச்சரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ரியல் டைமில் கேமராவோட அந்த யூசேஜ் வேறு லெவலில் இருந்தது. என்னால் சில சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. செல்ஃபீஸ்லும் அந்தளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வர முடியல. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் எடுக்கும் போது நீ அடுத்தடுத்த ஃபோன்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம தெளிவாக கொண்டு வரலாம். இதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கேமராஸ் பொறுத்து செல்ஃபின்னு கொஞ்சம் உங்களுக்கு நம்பர் வைஸில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் 10 மெகாபிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க f2.2 அப்ராச்சரில். ஆனால் இங்கேயுமே ரொம்ப குவாலிட்டியான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேக் கேமராவில் 4K வரைக்குமான வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். 60 and 30 fps ஹையஸ்ட்டு. ஃப்ரண்ட்லேயுமே அதை பண்ண முடியும். 3x வரைக்குமான ஹைப்பர் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது இந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதில். OISக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டெடியான ஸ்டேபிலிட்டி மோட்ஸில் வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே உங்களுக்கு தனியாக கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் அதை பண்ண முடியல. சில சாம்பிள் ஃபோட்டோஸை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னால் ரொம்ப மைனூட்டாக எடுக்க முடிஞ்ச சில சாம்பிள் ஃபோட்டோஸ் தான் அது. ஒரு 3 கிளிக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. அதில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து கமெண்டில் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போதில் இங்கே இருக்கக்கூடியது Snapdragon 8th Gen 1st generation சிப்செட். சொல்லவா வேணும், லாஸ்ட்டாக வந்த சிப்செட். ஹீட்டிங் யூஸ்வலாக நான் பெருசாக ஃபீல் பண்ணிங்க, ரொம்ப லைட்டான டைம் தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த லெவலில் கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கம்மி தான். முதல்ல சொன்ன மாதிரி 3700 mAh தான். 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். வயர்லெஸ் சார்ஜிங் வரும்போது 15 வாட்ஸ். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த ஃபோன் நிறைய மல்டி கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங் டைம்லேருந்தே சாம்சங்கில் அந்த ஒயிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த க்ரீன் மாதிரி ஒரு கலர், அடுத்து பிளாக், ஒயிட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன். ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது 8128 ஒரு 73,000 ரூபாய்க்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 8256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு ஒரு 77,000 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸுக்கு இங்கே சாம்சங் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ரொம்ப ஷார்ட்டர் டைமாக தான் வந்து இந்த ஃபோனை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு
உங்களோட சப்போர்ட்னால வீடியோஸ் தொடர்ந்து ஓரளவுக்கு போகிறனால எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சேனலை இன்னுமே டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த சாம்சங் ஃபோன் வரைக்கும் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கறது ஒரு செம்ம சான்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காகவே கிடச்சிது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.